மதவா பகவானே பார்த்தாயா? உன்னையே கேட்டாங்களா? என் நிலைமையை கண்டாயா? பார்த்தங்க. யாதவ பிள்ளைய வந்தியா? வந்தீர்கள். பெண்கள் பார்த்தார்கள். ஆமா. என் கரத்தை கட்டி போட்டாங்க. கட்டி விட்டாங்க. ஆமா. இந்த கட்டை அவிழ்க்க வேண்டும் அல்லவா? உங்களால முடியாதா? இருந்தாலும் பெண்களா யார் நீங்க? யாரும் தெரியவில்லை. யார் நீங்க? திருப்பதி மலை வாழும் எப்படி நம்புவது? எங்களால் நம்ப முடியாது. நான் ஒரு முகத்தை பார்த்தது கிடையாது. ஆனால் பக்தர்கள் கூட இருக்கின்றார்கள். என்ன பச்சை திருமேனியோன் பவள சவாயோன் சங்கு சக்கர குழந்தை மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆமா, தெரியவில்லையா? தெரியல. சங்கு சக்கரம் தெரியலையா? தெரியலையே. ஆராயோ எந்த மோகம் தெரியுமா? இல்ல நீங்க கட்டப்பட யாருமா? அவர் யார் தெரியுதா? யாரு? அவரு மாமனுக்கு கொடுத்தா, அத்தானுக்கு கொடுத்தா, யாங்கனுக்கு கொடுத்தா, எனக்கு கொடுத்தா, என்னடா சொல்றது? ஐயோ அவர் வந்துட்டாரு. மாடு பொலி மேல தெரியுதுப்பா. நான் சொல்றது யார கட்ட பொறிக்காருமா. முதல்ல அவர் உனக்கு ஒரு சம்மதம் சொல்லிட்டோம். அப்ப என்ன நான் சொல்லாமா? ஏண்டா எங்க அவனுங்க ஒருத்தம் பள்ளி ஓடுற ஓடிக்கிட்டு. ஐயோ உங்களுக்கு எத்தனை நாளைக்கு தான் நான் உங்களுக்கே பண்ணிவிடு வேலை சேர்த்து ஒரு நாளைக்கு அவருக்கு தான் பண்ணிவிடு வேலை செஞ்சுட்டு வரேன். மறுபடியும் ஓடிட்டு உள்ளோம். ஓடி பக்கத்தில் பொந்த இது யாருன்னா எப்போ கூப்பிடணும் அப்போ மட்டும்தான் வரணும். சரிங்கம்மா புரியுதா? கிளம்பு. அதுக்குதானே சொல்லுவேன். ஏய் யாரையா போடியா? மயிலாது நான் சொன்னேன். வீடியோ ஆன்ல தான் இருக்கு.
பாதார விந்தத்தை ஆதரவு செலுத்தபடியா மனம் போல் வாழ்த்திருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன், குலமாற வாழ்த்துகிறேன். அப்படியே நான் அந்த நிறைவடைந்து விட்டது. நான் வருகிறேன், திருப்பதிக்கு சென்று கொண்டிருக்கிறேன். நான் எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன்னு தெரியல உனக்கு. என்ன இந்த பாரு, நினைவு தெரிந்த அண்ணன் முதல் கொண்டு இந்த நாள் வரையும் உன் குடும்பத்தையே இப்போதுதான் பார்த்தேன். பார்த்து விட்டேன் அல்லவா? ஆமா. அப்புறம் என்ன, நான் சென்று வருகிறேன். ஒன்றும் கிடையாது. எனக்கு பொண்ணு எல்லாமே எல்லாரும் வரம் கொடுக்குறியா? எனக்கு நீ வரம் கொடுக்க வேணாம். வரத்தை கொடுக்கணும். வரண்டா வரத்தை கொடுக்க வேண்டாம், வரல வேண்டாம். பொண்ணு பொருள் நகை நட்டு எதுவும் வேணாம். உங்க ஜாதில என்னுடைய நாடா சொல்ல வரா? சரி, என்ன சொல்லுங்க தாய்? இளங்கு ஜாதில எனத்துல என்னவோ கட்டுவீங்களாமே? என்னவோ கட்டாய அது எங்க கட்டுறது? வாயில கட்டுறது. கைத்து கட்டுவாங்க. சீக்கிரம் காட்டு சொல்லு. யாருக்கா? என்ன குடுதா? எனக்குதான் கல்யாணம். எனக்கு திருமணம் செய்து கொள்ள வேண்டுமா? எனக்கு திருமணம் செய்துட்டேன். ஆனா சாத்த பேச மாட்டேன். வந்தியா? அருள்வாவுக்கு வந்தியா? அருளை கொடுத்து விட்டேன். நீ பேசுவ தகாது, உன்னை திருமணம் செய்ய முடியாது. இந்த பாருங்க, திருமணம் செய்யலன்னு வச்சுக்க, உங்க பாதத்திலேயே உயிர் விட்டுருவேன். விட்டுருவாயா? ஆமா. மங்கையை மனமுடித்திருக்கிறேன். மனமுடித்த மனநலை பார்த்து மறுபடியும் கேட்கலாமா? சொல்றது தகாது, போய்விடமா? ஐயோ மோசம் போயிட்டா. நீ நல்லா இருப்பியா? நாசமா போடுவியா? ஏக்காடு கட்டுப்பிடுவியா? ஏடா போடுவியா? சக்கரை போடுவியா? ஐயோ என்ன உன் பிரச்சனை? அவரு திருமணம் ஆயிடுச்சேன்டா. அவரு கல்யாணம் ஆயிடுச்சு. கிளம்பி காத்து வச்சோம். அதுக்கு நான் ஆகணுமா? நீ கூட தானே இருக்கிற? கூட தான் சொல்ல வேண்டிய தானே எனக்கு. இது மாதிரி அது மாதிரி தான். இப்போ நான் தான் கேள்விப்படுறேன். தெரிஞ்சோ தெரியாமோ அவர் மீது ஆசைப்பட்டுட்டேன். இப்ப விட்டுட்டு போன நல்லா இருக்குமா? ஏன் கொண்டதுக்கு வாத பையனு பொண்ணா நம்புரு. நீ ஏன் ஒண்ணு கட்டிங்கிற நாலு வச்சுங்கிற ஊருக்கு இப்படியே சொல்ல ஊருக்கு நீ என் பொண்ணு தொடப்பட்டு வாங்க போறணும். அவர் இருக்கிற அழகுக்கு ஒரு பெண்ணு 1000 பெண்ணு கட்டலாம். என்ன சொல்ற? இருக்கட்டும். 2 பேர் தானே மனைவி. மூணாவது என்ன கட்டி சொல்லு. கட்டி சொல்லல வச்சு சொல்லு. மூணாவது ஒண்ணு. ஆனா நான் ரொம்ப நல்ல பொண்ணு. ரொம்ப நல்ல பொண்ணு. அந்த 2 சக்காத்தி தான் எப்படி இருப்பாளுங்களா? உனக்கு கல்யாணம் ஆகல, அவன் சக்காத்தியா. இது கல்யாணம் ஆவா? கிளம்பு காத்து. நீ எத்தனை முறை உழைத்தாலும் உன் வார்த்தையை கேட்க முடியாது. திருமணத்தை முடிக்க முடியாது. இது சரி வராது. ஆகைய பக்தர்களை குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். நேரமாகிறது. நான் வருகிறேன். உனக்கு எனக்கும் தகாதுன்றீங்க. உங்க ஜாதிக்கு எங்க ஜாதிக்கு ஒற்றுமை இருக்கு. நீங்க அன்போடு வளர்க்கின்ற ஆட்டை நாங்க அதை தெம்போடு அரைக்கின்றோம். நாங்க அன்பா வளர்க்குறோம், நீங்க தெம்பா அரைக்கிறீங்க. இவர் பாட்டு வர மாட்டாரு. சரி, எனக்கு இவர் வேணும். நீ என்ன செய்வ? ஏன் செய்யும்? நீ ஒரு வேலை செய்யற. என்ன வேலை செய்யணும்? நீ அவர் எனக்கு கோட்டை கொடுறான். பெரிய கவர்மெண்ட் வேலை கூட்டி கொடுக்குறேன். என்னால முடியாது. ராத்திரில கண்ணு முடிச்சு உனக்கு எவ்வளவு தருவாங்க? 300 ரூபாய். எத்தனை வீட்டு கொடுறியா? வாய்ப்பே கிடையாது. வண்டிக்கு பெட்ரோல் 100 ரூபாய், எனக்கு பெட்ரோல் 150 ரூபாய். 150 ரூபாய். ஐயோ 12 மணி ஆச்சு. கையில அந்த 50 ரூபாய் திருப்பி எடுத்து வீட்டுக்கு எடுத்துன்னு வச்சியா? அதையாண்டா தர குடிச்சு வராண்டா.
நானே ஏறி வேலை 250 சம்பாதிக்கிறேன். நாங்களாப்பா எடுத்து போகிறேன். இந்த 300 ரூபாய் விட்டு போய் வெஞ்சு ஒரே ஒரு 1.5 முச்சு என் கைத்துல வீட்டும் வேண்டா உனக்கு 5000 ரூபாய் நான் தரேன். பிறகு ஒரு 1.5 முச்சு வெந்தா அது ஒரு 5000. கூட்டி கூத்தா 5000 ரூபாவா? ஐயோ 5000 வந்து ஐயோ சுட்டி கட்டுவீனே. அது மட்டும் கிடையாது. எல்லாம் அந்த உட்காருவேன். 1 கிலோ மட்டன் நான் தரேன். 1 கிலோ மட்டன் நாத்தியம்னா குத்துறியா? இவ்வளோ லாபம் தெரிய போச்சு. இப்போ நான் என்ன பண்ணோம்? அவர் எனக்கு கோட்டி கொடுறேன். சத்தமா பேசாத. பொறுமையா அவங்க கூட்டுறேன். எனக்கு வேணும். ரொம்ப போச்சு. கடையில் வீட்டு வாங்கி கொடுத்துட்டியா? கம்மு நான் கத்தக்கூட போகிறேன். சேகரண்டா இது சனி வந்த மாடு வச்சு நான் கரெக்டாக பாடுறேன். நான் போய் பேசுறேம்மா. 5000 ரூபாய் சும்மாவே வரப்போகுது. எனக்கு கல்யாணம், எனக்கு கல்யாணம். பையன் பையன் கம்மி போய் பேசுகிற முதல்ல சொல்லுவா போல போறமா அம்மா டேய் மண்ணு வரி வாயில போடு. மனம் போல் வாழ்ந்திருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்துகிறேன் காவலன். அதான் நான் எதிர்பார்க்கிறேன். தப்பாத்தி மாட்டி சொன்னா நானே தவறாக எடுத்துக்கொள்ள போகிறேன். அது இருக்குதுல்ல இருக்கிறார்கள். அதை கல்யாணம் பண்ணி எனக்கு வேணும். அந்த அம்மனை கேட்டாலும் சரி, நீ கேட்டாலும் சரி, ஒரே பதில் தான். அவளை மணப்பது தகுதி அல்ல, முறை அல்ல. நான் செய்ய மாட்டேன். என் வார்த்தைக்கு நீங்கள் செய்கின்ற ஒரே ஒரு வேலையினாலே சில பேருக்கு சில லாபங்கள், சிலருக்கு சில லாபம், சிலருக்கு சில லாபங்கள் இருக்கின்றது. என்ன அப்படின்னா ஒண்ணும் புரியாதா? ஐயோ அப்படி சொல்றேன். நீ எப்படி இப்படி வேண்டி கேட்டாலும் உன் வார்த்தைக்கு இணங்கி என்னால் செவி சாய்க்க முடியாது. எனக்கு வேண்டாம். என்ன நீ என்ன செய்தால் கொடுக்க முடியாது. ஐயோ எல்லாரும் கூட வந்துருவாங்களே. முடியாது, முடியாதப்பா. சாமி அப்படின்னா என் உயிர் இங்கே போயிடும். இப்ப பாரு ஏமா போற பணமா போயிடுதா? போறியா? ஐயா என் உயிர் போகுது. பணமா தாண்டி எப்படி பூச்சா? சாவு போறியா? உயிர் போகுதுடா. எந்த பக்கம் போயிடுங்க? சாவு போறியா? தூக்கு மாட்டி செத்தா நெஞ்சு நோவும், கிணத்துல ஊற்றி செத்தா மூக்குல வாயில தண்ணி வரும். நான் சொல்ற வேலை செய்ய பட்டுன்னு உயிர் போடும். கௌரவ வந்து வாயில மூக்குல அடிச்சுக்கோ, பட்டுன்னு போடும். முடியாதப்பா. நீ என்ன தெரியல முடியாதுப்பா. முடியாதுப்பா. நான் முடியாது சாமி அப்படி வேண்டாம். உன் பாதத்திலேயே கேட்க போகிறாயா? ஆமா செத்து போ. கடவுள் சொல்ற வார்த்தையா? நாங்களா இதுக்கு நீதான் எதனா ஒரு வயசு செய்யணும். முடியாது காவல். யாராருக்கோ காய்ச்சி கொடுக்குறேன், வரத்து கொடுக்குறேன். நாயினா பாவனா பயமணியா? ஒரு கடவுளாக பிறந்தவர் நானே இதுமே தகா திருமணத்தை செய்தால் ஆமா நாட்டு மக்கள் ஒழுங்கா இருப்பாங்களாடா? ஏண்டா அதுவும் என்ன தேவையில்லை. இவளை பக்தியாக தான் பார்க்கிறியா? எல்லாம் முடியாது. பாருங்க திட்டு வந்து போட்டுருவோம் 10ல படம் வந்தா 9. நீ நான் கூடி சேர்ந்தாதான் நல்லா இருக்கும். அப்படியா? ஆமா ஆமா முடியாது. இது வாடப்படாது. இது வாடப்படாதியா? நான் போய் சாகுற மாதிரி சாகுறேன். நீ என்ன செய்வோ ஏது செய்யும் அவர் கடை என்ன சொல்றியோ நான் போயிட்டு இப்ப சாகுற மாதிரி நடிக்கிறேன். நீ உசார் பண்ணு. ஐயோ பூமா பூமா ஐயோ பூமா கொலை ஐயோ கொலை ஐயோ கொலை பெருமாள் கொலை 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 ஐயோ இந்த போலீஸ் கேஸ் ஆகி போச்சு. கொலை எம்மா பெருமாள் கொலை வரல பெருமாள் கொலையா? செத்து போச்சேயா? ஐயோ பகவான் செத்து போச்சேயா? எது விட்டாளா? மூச்சில பேசி பகவானே கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? முடியாதப்பா. ஹலோ சார், பணப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனா? இந்த வேலினூர் ஒரு கொலை ஆகிப்போச்சு. பெருமாள் கொலை. அவன் அங்கே மகளிர் தண்ணி வரட்டி இந்த பக்கம் பூதுவாங்க. சீக்கிரம்
கல்யாணம் பண்ணி வைக்கியா முடியாது நாளைக்கு வண்டியா சார் சீக்கிரம் பெருமாள் கொலைங்க முடியாதப்பா நீ பண்ணாடி போ நானே அழைத்து பார்த்தியா நானே அழைத்து பார்த்துமா இன்னும் எழுந்திருக்கவில்லையே என்னுடைய விளையாட்டு விளையாக போய்விட்டதையே ரங்கா அடி போய்விட்டதையே நான் வார்த்தை நான் தெரிவித்த ஒரு வார்த்தையினாலே ஆமா இவர்களுக்கு பிறகு வந்து விட்டாய். இப்ப கூட ஒன்னே பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணி சொல்லி ஏந்து அப்படியா கல்யாணம் பண்ணிக்கிறேன் இறக்கி இல்ல போலீஸ் வந்துனே இருக்கிறாங்க. ஐயோ அப்புறம் ஊர் நிலைமை ஆண்டவன் தான் ஆண்டவனுக்கே ஆப்பு வைக்க போறாங்க. அப்படியா அது தனி பொருள் பக்கம் சொன்னா கல்யாணம் பண்ணி சொல்லி ஏந்து ஆசைக்கு இணங்க உன்னை திருமணத்தை முடித்து வைக்கிறியா? கேட்டுமா இது பாடம் இது பாடம் இது பாடம் எனக்கு கட்டுகிறாரு இப்ப கட்டுகிறாரா இல்ல நாளைக்கு கட்டுகிறாரா எப்ப கட்டுகிறாரு கேளு. இன்னும் சாவலே 5000 ரூபாய். ஆமா
இவங்க ஒரு சந்தேகம் போ என்ன? உனக்கு கல்யாணம் பண்ணா அப்பா அம்மா வந்து கேட்பாங்களா கேட்பாங்க இந்த பாருங்க, இவனுங்க சாரு ஏங்க நீ சாரு என் திருமணம் செய்துன்னு வச்சுங்க, எங்க சொந்த பந்து யாருமே ஏன்னு தட மாட்டாங்க. அப்பா அம்மா கேட்க மாட்டாங்க அப்பா அம்மா மகன் தொழிற்சாங்க ஊருக்குள்ள ஆர்த்தாயா இவள் விருப்பத்திற்கு இணங்க போய் பெண் கேட்டு திருமணம் செய்து கொள்ள முடியாது என்னவளா திருட்டுத்தனமாகத்தான் திருமணத்தை முடிக்க வேண்டும். ஆமா பகவானே இவளை சேர்த்துக் கொள்கிறேன். உன் வார்த்தை வண்ணம் இந்த போகலாமா? இந்த இடத்துல வளங்க திருப்பதி போகலாமா? போகலாம். இவ்வளவு அதிசயமா இருக்கு. இது என்னதுங்க? அதுதான் தங்க கோபுரம். அதுவா எங்க வீடு இது? அருமையான பாய் இப்பதான் பாக்குறேன் பாய் மண்டம் போற பாய் சம்சாரத்துக்கு போடணுமா? மனவன எனக்கு மட்டும் ஏக்க மண்டம் என்ன போறா குடும்பத்துக்கே போடணும். குடும்பத்துக்கே போக போறீங்க ஆளு அருமையாக இரு பாய் யாரோட என்ன வியாபாரம் பண்ணியா கருவாடு விற்கிறாளடா நாங்க கசாப். ஓ இப்ப அண்ணன் கூட வைக்கிறியா நிக்க உரிச்சிடுவோம். ஓ உரிக்கிறாங்க சரி பாய் சரி பாய் நெஞ்சி எலும்பு வேறும் நெஞ்சு வேற அத போய் அது வந்து தனித்தனியா கேட்கறவங்களுக்கு கொடுப்போம். அந்த கறி கூட கொடுக்குறீங்க இரும்பி சாப்பிடுவாங்கடா. அத விரும்பி விரும்பி சாப்பிடுவாங்க சரி பாய் சரி பாய் அந்த பாய் பாரு அது வந்து பாய் பண்ணா கை தூக்கி அண்ணன் பாய் கட் ஐயோ ஐயா சொல்றா சலாம் சொல்றா பாய் சலாம் சொல்றா சலாம் சொல்றா. அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அலைக்கும் சலாம் அதே சொல்றா நாயே உமாலுக்கு லவடா போட. சரி பாய் அதே சொல்றா அதே சொல்றாங்க அம்மாவுக்கு லவடா போடு எதே சொல்றா எதே சொல்றா தொண்டை சொல்ல போறேன் ஓ அந்த பொண்ணு கேட்க மாட்டா இவரு கேட்க போறாரு உசாராயிலாம் என் பேர் பார்த்திபன் ஜோத்தலரி நாயம்.
நம்ம மோனங்கடா என்ன என்ன அந்த பாய் கிட்ட சொல்ற என்ன சொல்றாரு உன்னை? தோட்டாலாடிங்களே செருப்பால அடிப்பேன்னு சொல்றாரு உங்களுக்கு. மாதத்தை. என்ன தேசம் இது என்ன நாங்க தேசமா இது நாங்க திருப்பதி இருக்கிறோம் இது என்ன தேசம் நீங்க இருக்கப்பட்டு நகரி தேசம் ஓ நகரி தேசம் ஏய், நகரி தேசத்தை ஆளக்கூடிய மன்னர் அப்துல் கார் வாழ்க 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 அடியாருடைய ஆதாயம் அப்துல் காதருக்கு மந்திரி நன்றி அடியார் உசேன் பாய் உஜயன் பாய் அருமையான பாய் பாய் உசேன் பாய் கல்யாணம் கட்டி வச்சுக்கலாம் ஏய் அப்படியே